ஜாலியாக போகணும். நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஜாலியாக நான் போகிற வழியில் ரசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரமாக போகணும். 1.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். போய் எங்கே போகிறாங்க எனக்கு தெரியல. போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச இடம் வெள்ளக்கோட்டை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு நான் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேரும் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு அங்கே நிறைய பூக்கடை மாலைக்கடை நிறைய கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு எங்கள் அப்பா பூ மாலைலாம் வாங்க போயிட்டாங்க. நாளைக்கா இங்கே இருந்து கோபுரத்தை பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு கோயில். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் நான் அங்கே இருக்க இடத்தெல்லாம் நல்லா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு சூப்பராக. அங்கே பின்னாடி கூட ஒரு குளம் இருந்துச்சு. அங்கேயும் போனோம். அங்கே வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு பூ வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கா என் கொண்டைக்கு பூ? கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம். உள்ளே போகும்போது கொடிமரம் இருந்துச்சு. கொடிமரத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் லைனில் நின்று உள்ளே போனோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் காலியாகிடுச்சு. அப்புறம் போயிட்டு நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கோயில். நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும். சூப்பராக இருந்துச்சு. முருகர் அங்கங்கே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சூப்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கோயிலில் 3D மினியேச்சரில் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த கோபுரம் சன்னதிலாம் சூப்பராக தெரிஞ்சிச்சு. அழகாக இருந்துச்சு. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே மைன்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ரொம்ப நேரம் ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் இதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் லைன் போயிட்டே இருந்துச்சு. உள்ளே போகணுமா? உள்ளே போனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா மயில் அங்கங்கே செவுத்து மேலே இருந்துச்சு. உண்மையான மயிலாக கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை, அது வந்து சிலை தான் அப்படி சொன்னாங்க. அப்போ நானும் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தேன். வெளியே வந்து எல்லா சாமியும் பொறுமையாக நான் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு பொறுமையாக நடந்துட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு புளி சாதம் வாங்கி கொடுத்தாங்க. அதை பொறுமையாக சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலை இன்னொரு சுற்றிட்டு கீழெல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பணும். சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயில். உங்களுக்கும் இந்த கோயில் போய் பார்க்கணுன்னா போயிட்டு வாங்க. பாய் பாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில். வெளியே வந்துட்டு கோபுரத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு முருகருக்கு பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பணும். சூப்பராக இருந்தார் முருகர். நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு போகும்போது கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கூட்டம் இல்லை. அப்புறம் நான் பாய் பாய் சொல்லிட்டு முருகருக்கு அரோகரை சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய். அப்புறம் மறுபடியும் வரும்போது லைட்டாக மழை தூரிச்சு. நான் அப்படியே அம்மா மேலே படுத்துட்டே வந்துட்டேன். அப்புறம் செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு தூரல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் தூரலே போடல. ஆனால் சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. நான் ஜாலியாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். அப்பா பொறுமையாக போப்பா அப்படி சொல்லிட்டு ஜாலியாக நின்று பொறுமையாக ரசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்தேன். எனக்கு அந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்களா மேலே இவ்வளோ கருமேகமாக இருக்க பார்த்தீங்களா? ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப தூரம். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. வரும்போது ஜமாய் கடை இருந்துச்சு. அந்த ஜமாய் கடைக்குள்ளே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஐஸ்கிரீமு, பன்னு, ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்ஸு நிறைய இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். கசாட்டா சூப்பராக இருந்துச்சு. குல்ஃபியும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பன் பட்டர் ஜாம் இருந்துச்சு. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு. அப்புறம் மில்க் ஷேக்கு, ஜூஸ் இருந்துச்சு. அது எங்கள் அம்மா மட்டும்